இப்ப நீங்க பேசுறத வச்சு பார்த்தா நான் எங்க இருக்கங்கிறது என் வீட்டுல யாருக்குமே தெரியாதுன்னு தான் தோணுது. ஒரு நாள் முழுக்க என்ன காணும்னு என் பொண்ணுங்க தவிச்சு போயிடுவாங்க சார். ஊர் முழுக்க என்ன தேடி அலைஞ்சிருப்பாங்க. இதுக்கு மேல என்னால அவங்கள தவிக்க வைக்க முடியாது சார். நான் கிளம்புறேன் சார். ஐயோ நில்லுங்க. நினைச்ச நேரத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு நீங்க ஒண்ணு இங்க விருந்தாளி கிடையாது, பிணை கைதி. உங்களை எப்ப அனுப்பி வைக்கிறேங்கிறத நாங்க தான் முடிவு பண்ணுவோம். இது பாருங்க, உங்களோட இந்த முடிவுக்கெல்லாம் கட்டுப்படணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் ஒழுங்கா சொல்லும் போதே என்ன வெளியில விட்டுருங்க. இல்ல கத்தி ஊரை கூப்பிட்டு உங்க மானத்தை வாங்கிடுவேன். அம்மா, நிலைமை புரியாம நீங்க ஆவேசப்படாதீங்க. நீங்க என்னதான் தொண்டை தண்ணி வெத்த கத்துனாலும் இங்க யாரும் வரமாட்டாங்க. இந்த வீடு யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இன்ஸ்பெக்டர் விஷயத்துல மூக்க நுழைக்கிறதுக்கு யாருக்குமா தைரியம் இருக்கு? பொதுவா பிணை கைதியா புடிச்சிருவங்க எல்லாத்தையுமே கட்டி போட்டு வாயில பிளாஸ்டிக் ஒட்டுவோம். ஆனா உங்க விஷயத்துல அப்படி எதுவும் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் கண்டிஷனா சொல்லிட்டாரு. அதனாலதான் நாங்களும் உங்ககிட்ட தன்மையா மரியாதையா நடந்துட்டு இருக்கோம். அதை காப்பாத்துறது உங்க கையில தான் இருக்கு. வீட்டுக்கு போகணும் சின்ன குழந்தை மாதிரி அடம்பிடிச்சிங்கன்னு வைங்க, அப்புறம் உங்களையும் கட்டி போட்டு வாயில பிளாஸ்டிக் ஒட்டிடுவோம். சார், என்ன சார் இது? போலீஸ் செய்யற வேலையா சார் இதெல்லாம்? மக்களை பாத்துக்கிற பொறுப்புல இருக்கிற நீங்களே இப்படி அராஜகம் பண்ணா நாங்க எங்க சார் போய் நிக்கிறது? இங்க பாருங்க, அராஜகம் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. சார் உங்களை புடிச்சு வச்சு பணம் கேட்டு மிரட்டுறதோ அல்லது எந்த விதத்திலையும் டார்ச்சர் பண்ண போறது இல்ல. அவருக்கு உங்ககிட்ட ஏதோ முக்கியமா பேச வேண்டியது இருக்கா? சார், எதுவா இருந்தாலும் என் பொண்ணு மயில கிட்ட பேச சொல்லுங்க சார். இப்ப என்ன விட்டுருங்க சார். மன்னிச்சுக்கோங்க, உங்களை விடுதலை பண்ற அதிகாரம் எனக்கு இல்ல. சார், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். அன்னைக்கு நான் அவர்கிட்ட போன்ல பேசின உடனே நீங்க நீட்ட பேப்பர்ல எல்லாம் நான் கையெழுத்து போடலையா? அவரோட பையனை எங்க வீட்டுல இருந்து நான் தப்பிக்க விடலையா? அவர் பையனுக்காக நான் யோசிச்ச மாதிரி என் பொண்ணுக்காக நீங்க கொஞ்சம் யோசிங்க சார். உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன் சார். இங்க பாருங்கம்மா, இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன சங்கடப்படுத்தாதீங்க. நீங்க என்கிட்ட சண்டை போறதுலயோ கெஞ்சறதுலயோ எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா உங்க விஷயத்துல நான் எந்த முடிவும் எடுக்க முடியாதுமா. சார் வர்ற வரைக்கும் காத்திருக்கிறத தவிர்த்து உங்களுக்கு வேற வழியே இல்ல. சார், சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். கூட்டிட்டு போங்கம்மா. சார், சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வாங்கம்மா, விட்டுருங்க சார். சொல்ல கேளுங்க சார். சார், பேசாம வாங்கம்மா. சார், 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 விடுங்கம்மா. சார், வாங்கம்மா. விடுங்கம்மா. என் கையை விடுங்க. விடுங்க. சார், 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 என் பொண்ணுகிட்டயாவது என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார். சார், தயவு செஞ்சு என்ன போக விடுங்க சார். சார், உங்களை கெஞ்சி கேட்கிறேன் சார். என் பொண்ணுங்க ரொம்ப பயந்துருவாங்க சார். சார், சார். தேங்க்ஸ் மேம். கையில இருக்க செல்ல ஏன் ஆஃப்லயே இருக்க? காலையில சார்ஜ் போடலையா? நான் சொன்ன இடத்துல போய் பணம் வாங்கிட்டு வந்துட்டியா மயிலு? நாங்க போயிட்டு வந்தா இங்க லேட் ஆயிடும்ன்றதுனால அக்காவை அனுப்பி வச்சேன் சார். பணத்தோட அக்கா இப்ப வந்துருவாங்க. ஏன் மயிலு, நான் உனக்கு ஒரு வேலை சொன்னா நீ உனக்கு ஒரு எடுபடி வச்சுக்கியா? கேஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ள லாயருக்கு பணம் கொடுக்கறது தானே மரியாதை. அதுக்குள்ள உங்க அக்கா வந்துருவாள்ல? கண்டிப்பா வந்துருவாங்க சார். பாரு, அவ வந்துருவான்ற அலட்சியத்துல இருக்காத, போன் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே இரு அவளை. சார், சார், என் அம்மா எங்க சார்? இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்காங்க. ஏன் சார் இப்படி செஞ்சீங்க? உங்க பொண்டாட்டிய பாக்குறதும் பாக்காததும் உங்க பர்சனல் விஷயம். அதுக்கும் என் அம்மாவுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு? அவங்கள ஏன் சார் புடிச்சிட்டு போய் வச்சிருக்கீங்க? ஒன்னா புடிச்சிட்டு போய் வச்சா ஒரு பிரயோஜனம் இல்லையே மயிலு. அதிகாரியா நான் போடுற ஆர்டரையும் நீ மதிக்க மாட்டேன்ற, கெஞ்சி பார்த்தாலும் இறங்கி வர மாட்டேன்ற. என்னைய வேற என்னதான் பண்ண சொல்ற?
சார் போய் சொல்லி ஒருத்தரை கடத்திட்டு போறதும் தனியா அடைச்சு வைக்கிறதும் சட்டப்படி தப்பு சார். அதையெல்லாம் தடுக்கிற பொறுப்புல தான் நீங்க இருக்கீங்க. நீங்க போய் இப்படி ஒரு கிரிமினல் வேலையை செய்யலாமா சார்? காக்கி யூனிஃபார்ம கலங்கப்படுத்துற மாதிரி எப்படி சார் உங்களால இப்படி செய்ய முடிஞ்சது? நான் இதை செஞ்சிருக்க கூடாதுதான். ஆனா என்ன இந்த முடிவுக்கு தள்ளினது நீதானே. நான் சொன்னதை நீ செஞ்சிருந்தா நான் ஏன் உங்க அம்மாவை தொந்தரவு பண்ண போறேன்? சார் உங்களை பார்க்க இஷ்டம் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க சார். அப்புறம் எப்படி சார் நான் உங்களுக்கு அவங்கள காட்ட முடியும்? என்ன காட்டுனா சுசீலா அவன் தலை எடுத்துருவாளா இல்ல உன்னை சுட்டு கொண்டுருவாளா? கோவத்துல 4 வார்த்தை திட்ட போற அவ்வளவுதானே. அதுக்கு போய் நீ ரொம்ப யோசிக்கிறிய மயிலு. நியாயமா பார்த்தா நீ எனக்காகத்தான் யோசிச்சிருக்கணும், என்ன கண்டுதான் பயப்பட்டிருக்கணும். ஏன்னா நான் தான் உன் மேல் அதிகாரி. அபிஷியலோ அன்அபிஷியலோ நான் சொல்றதான் நீ கேட்டு நடக்கணும். ஆனா நீ என் வார்த்தையை மதிக்காம அந்த சுசீலாவோட இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரியே ஆடிக்கிட்டு இருக்கிற. அதுதான் ஏன்னு எனக்கு புரியவே இல்லை. என் கூட வர்றதுக்கு உனக்கு சங்கடமா இருந்தா வீட்டை மட்டும் கட்டிட்டு தூரமா இருந்துக்கன்னு தானே சொல்றேன். அதுக்கும் நீ ஒத்து வரலன்னா நான் வேற என்ன செய்யறது? என்ன காரணம் சொன்னாலும் நீங்க செஞ்சதை நியாயப்படுத்தவே முடியாது சார். நான் நியாயப்படுத்தவும் இல்ல, நான் செஞ்சது சரிதான் உங்ககிட்ட வாதாடவும் வரல. எந்த சூழ்நிலையில் நான் இதை செஞ்சேன்னு யோசிச்சு பாருன்னு தான் சொல்றேன். சூழ்நிலை மேல பழிய போட்டு நீங்க தப்பிக்கலான்னு பாக்காதீங்க சார். பணத்துக்காக ஆளை கடத்துறதும் நீங்க நினைக்கிறத சாதிக்கணும்ன்றதுக்காக ஒரு அப்பாவிய கடத்துறதும் ஒண்ணுதான் சார். நியாய தர்மத்தை பத்தி யோசிக்காத ஒரு கிரிமினலுக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல சார். ஏன் மயில சுத்தி வளைக்கிற? நீ ஒரு கிரிமினல் தான் என் மூஞ்சிக்கு நேரா சொல்லு. ஆனா அதை பத்தி எல்லாம் எனக்கு ஒன்னும் கவலை கிடையாது. நான் என் சுசீலாவை பார்க்கணும், அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். மயிலு இப்பவும் ஒண்ணும் கெட்டு போயிடல. இப்பவே சுசீலாவோட அட்ரஸ் கொடு. கோர்ட்ல வக்கீல் சொல்ற மாதிரி கரெக்டா பேசி கேஸ் முடிஞ்சு நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள உங்க அம்மா உன் வீட்டுல இருப்பாங்க. இல்ல முடியாது உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணி ஆக்ஷன் எடுப்பேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் ரெடியா தான் இருக்கிறேன். நியாய தர்மத்தை நிலைநாட்டுற கோர்ட்டுக்கு முன்னாடி தான் நின்றுகிட்டு இருக்கேன். உள்ள போய் ஒரு வக்கீல பிடிச்சி எங்க அம்மாவை காணான்னு ஆட்கொணர்வு மனுவை போடு. இல்லையா ஜட்ஜ நேரா பார்த்து கதறி அழுவு. அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த குற்றம் சுசீலான்றவங்களுக்காக தான் நடந்துகிட்டு இருக்கு, முதல்ல அவங்கள கூட்டிட்டு வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லி உத்தரவு போடுவார். நானும் அதைத்தானே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மயிலே நீ எந்த வழியில சுத்தி வளைச்சாலும் இது எனக்கு சாதகமா தான் முடியும். ஆனா என்ன தூக்கி கொஞ்ச நாள் உள்ள வைப்பாங்க. ஏற்கனவே நான் உள்ள இருந்தவன் தானே, அதனால அது எனக்கு ஒன்னும் புதுசு இல்ல. வெளியில இருந்து சுசீலாவை நான் பார்க்க முடியாம தவிக்கிறத விட உள்ள இருக்கிறது எவ்வளவோ மேல். சார் என் அம்மா பாவம் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வாங்க சார், இன்னொரு காமன் நேரத்துல நம்ம கேஸ் வந்துரும் சார். ஓகே சார். நான் சொல்லியிருந்தேன் கான்ஸ்டபிள் மயில நதி இவங்க தான் சார். ஓ, நீங்க பேசுறத பேசிட்டு வாங்க, நான் உள்ள போறேன். சரிங்க சார். இங்க பாருமா, திருவிழால நடந்ததை பத்தி நீ பெருசா எந்த கதையும் சொல்ல வேண்டியதில்ல. ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். செயின் ஸ்நாச்சிங் கும்பல்ல நீ ஒருத்தனை துரத்திட்டு ஓடுன. கூட்டமா இருந்ததுனால 2 நிமிஷம் அவனை மிஸ் பண்ணிட்ட. அங்க இங்கன்னு தேடினப்ப கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒருத்தனை பார்த்திருக்க. அவனை பிடிச்சிட்டு வந்துட்ட. அதுதான் வெற்றி. இத மட்டும் நீ சொல்லிட்டா போதும். அந்த 2 மினிட்ஸ் கேப்ல தான் ஆள் மாறிடுச்சுன்னு நான் ஆர்கியூமெண்ட்டை கொண்டு போயிருவேன். நீயே உன் விரல வச்சு உன் கண்ணை குத்தி கொண்டு சொல்றீங்க, அப்படிதானே? அப்படி இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா. சார் ஒரு நிமிஷம். இது என்னோட இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கிற கேஸ். அந்த குற்றவாளிகளை நான் தானே பிடிச்சேன். கூண்டுல ஏறி நீங்க சொல்ற மாதிரி சொன்னா என் நேர்மை மேல, என் காக்கி சட்டை மேல நானே சேர்த்த வாரி பூசின மாதிரி ஆயிடும். அதை செய்வேன்னு எதிர்பார்க்கறீங்களா? செஞ்சா என்னோட வேலை ஈஸியா முடிஞ்சிடும். இல்லனாலும் நோ ப்ராப்ளம். நான் எப்படியாவது வெற்றியை வெளியில கொண்டு வந்துடுவேன். அவ்வளவு நம்பிக்கை இருக்குல்ல? உங்களால முடிஞ்சா செஞ்சு காட்டுங்க சார். என்கிட்ட சவால் விடாத மயிலு. உனக்கு கேஸோட செக்ஷன் மட்டும்தான் தெரியும். எனக்கு சட்டமும் தெரியும், அதுல இருக்கிற ஓட்டையும் தெரியும். என்கிட்ட மோதாம நான் சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டா உனக்கு நல்லது. சார் நான் என்ன செய்யணும்னு நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்காதீங்க. கோர்ட்ல நான் என்ன சொல்லணும், எப்படி நடந்துக்கணும்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எனக்கு சொல்லி கொடுப்பாரு.
நீங்க கிரிமினல்ஸ காப்பாத்த துடிக்கிற ஒரு எதிர்த்தரப்பு வக்கீல். நீங்க என்கிட்ட வந்து எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுக்க கூடாது. அத ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. என்கிட்ட கெஞ்சறத விட்டுட்டு உங்க வேலையை ஒழுங்கா பாருங்க சார். உட்காருங்க. கேஸ் நம்பர் 857 சேலம் குகை ஸ்டேஷன். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வெற்றி மற்றும் கூட்டாளிகள். இந்த மனுதாரரோட வக்கீல் தன்னோட வாதத்தை ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. நம்ம இந்திய தண்டனை சட்டத்தோட அடிப்படையே இதுதான். ஆனா இப்ப வரைக்கும் நிரபராதிகள் தண்டிக்கப்படுறதும் நம்மால தடுக்கவே முடியல. செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அனுபவிக்கிறத விட அதை விட பெரிய தண்டனை வேற எதுவுமே கிடையாது. என் கட்சிக்காரர் திருமதி கஸ்தூரியோட ஒரே மகன் வெற்றி இப்ப அந்த வேதனை அனுபவிச்சிட்டு இருக்காரு. வடசென்னிமலை முருகன் கோயில நடந்த திருவிழாவுல அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் நாடகம் போடுறதுக்காக போயிருக்காங்க. நாடகத்தை விளம்பரம் செய்ய அவங்க அன்னைக்கு விநியோகம் செஞ்ச நோட்டீஸ் தான் இது. திருவிழா கூட்டத்துல செயின் பறிப்பு கும்பல் வருவாங்கன்னு எதிர்பார்த்து போலீஸும் அங்க ஒரு நாடகத்தை போட்டிருக்காங்க. அத பத்தின ரிப்போர்ட் எல்லா மீடியாலயும் வந்துருச்சு. அந்த கும்பலை பிடிச்ச கான்ஸ்டபிள் தங்கமயில எஸ்பில இருந்து எல்லா மீடியாலயும் பாராட்டி தள்ளிட்டாங்க. ஆனா கான்ஸ்டபிள் மயில் அந்த பாராட்டுக்கு தகுதியானவர் இல்லை யுவர் ஆனர். தாம் போட்ட நாடகம் தோத்துறக்கூடாதுன்னு அவங்க வேற ஒரு நாடகத்தை போட்டிருக்காங்க. குற்றவாளியை தப்பிக்க விட்டுட்டு அப்பாவியான வெற்றிய குற்றவாளி ஆக்கிட்டாங்க. ஒரு நிரபராதியை குற்றவாளி ஆக்குறதும் ஒரு குற்றவாளியை நிரபராதி ஆக்குறதும் போலீஸ் கொண்டும் புதுசு இல்லை யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் மைலாட். எதிர்கட்சி வக்கீல் தன் கட்சிக்காரருக்காக வாதாடட்டும். அதுக்காக கண்ணியமான காவல்துறையை கலங்கப்படுத்துறத அனுமதிக்க முடியாது. அப்ஜெக்ஷன் சஸ்டைன்ட். விமர்சனம் பண்றதை விட்டுட்டு உங்க வாதத்தை மட்டும் எடுத்து வைங்க சரவணன். சாரி யுவர் ஆனர். கான்ஸ்டபிள் தங்கமயில் வெற்றியை குற்றவாளி ஆக்குனதும் இதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. வெற்றி வேற யாரும் இல்ல, குகை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தியோட புள்ளதான். தான் வேலையில இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி எப்பவுமே ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாரு. கான்ஸ்டபிள் மயிலுக்கு அது பிடிக்கல. ஹையர் ஆபீசரா இருந்தும் அவர் வார்த்தையை மதிக்காம நடந்துக்கிறது, அவரோட சண்டை போடுறதும் அவங்க ரொம்ப ஒழுங்கீனமா இருந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி அதையும் கண்டிச்சிருக்காரு. அதனால தங்கமயிலுக்கு இன்ஸ்பெக்டர்னாலே ஆகாது. அவரை பழிவாங்குற நோக்கத்துல கான்ஸ்டபிள் தங்கமயில் வெற்றியை குற்றவாளி ஆக்கியிருக்காங்க. எனவே சாட்சிகளை விசாரணை பண்ணி எனது கட்சிக்காரர் நிரபராதின்னு நிரூபிக்க எனக்கு அனுமதி கொடுக்குமாறு கணம் கோர்ட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். நீங்க இத அப்ஜெக்ட் பண்றீங்களா பிபி? நிரபராதினை நிரூபிக்க எல்லாருக்குமே உரிமை இருக்கு யுவர் ஆனர். ஐ ஹவ் நோ அப்ஜெக்ஷன். எஸ், யூ கேன் ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி, இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி, இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி. திருவிழா அன்னைக்கு
என்ன நடந்துச்சுன்னு விளக்கமா சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். சார், அந்த திருவிழாவுக்கு கண்டிப்பா நிறைய கூட்டம் வரும். அந்த கூட்டத்தோட கூட்டமா இந்த செயின் இருக்கிற கூட்டமும் வரும்னு நான் நினைச்சேன் சார். அந்த கும்பலை பிடிக்கிறதுக்காக என் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் தங்கமயில் தலைமையில ஏற்கனவே ஒரு டீமை ஃபார்ம் பண்ண வச்சு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டீம் மூலியமா தான் அந்த செயின் ஸ்நாச்சிங் கும்பலை பிடிக்கிறதுக்கு ஒரு பிளானை நான் போட்டேன். இந்த ஆபரேஷன் நடந்தப்ப நீங்க ஸ்பாட்ல இருந்தீங்களா? இல்லை சார், நான் பிளான் மட்டும்தான் பண்ணி கொடுத்தேன். இதை எக்ஸிக்யூட் பண்ணது என்னோட டீம் தான். உங்க பிள்ளையும் இதுல சிக்கியிருக்காருன்னு உங்களுக்கு எப்ப தெரிஞ்சது? ஸ்டேஷனுக்கு இவங்க கூட்டிகிட்டு வந்து எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் சார். என் பிள்ளை இதை செஞ்சிருக்க மாட்டான்னு நீங்க சொல்லல சார். அது எப்படி சார் சொல்ல முடியும்? நான் ஸ்பாட்ல இல்லைங்கிறப்போ அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுல்ல. நான் என் டீமை தானே நம்பி ஆகணும். அவங்க என் பிள்ளைய தான் கிரிமினல் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அவன் தப்பு பண்ணலன்னு நானே சொன்னா புள்ள பாசத்துல நான் பேசுற மாதிரி ஆயிட்டாதுங்களா? ஒரு போலீஸ்காரனுக்கு பிள்ளைய விட கடமை தானுங்க முக்கியம். அந்த பாசத்துக்கு இதுல இடம் இல்லைன்னு எனக்கு தெரியும் சார். என் பிள்ளை மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கையை விட என் டீம் மேலதான் சார் நான் நம்பிக்கை அதிகமா வச்சிருந்தேன். அந்த நம்பிக்கையில அரசாங்கத்துக்கு விசுவாசமான ஒரு போலீஸ் அதிகாரியா தான் சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை தான் சார் நான் செஞ்சேன். எல்லாமே நல்ல விஷயம்தான். உங்களுக்கும் கான்ஸ்டபிள் மயிலுக்குமான ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் எப்படி? நீங்க சொன்ன மாதிரி தான் சார். அவங்களுக்கு என் பேரை கேட்டாலே பிடிக்காது. நான் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க, எதிர்த்தும் பேசுவாங்க. நான் சொல்றதையும் மீறி ஏடா கூடமா தான் நடந்துக்குவாங்க. பல முறை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கேன், அப்பவும் அவங்க மாத்திக்கிறதா இல்லை. உங்க மேல இருக்கிற விரோதத்தால தான் அவங்க உங்க பிள்ளைய அரெஸ்ட் பண்ணதா நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் சார் நிஜம். என் புருஷன் மேல இருக்கிற கோவத்தை தான் இந்த பாவே இப்படி பழி தீர்த்துக்கிட்டா. என் புள்ள ஒரு அப்பாவி, அவன் நிரபராதே. ஐயா, தயவு செஞ்சு என் புள்ளைய வெளியே விட்டுருங்க. அவன் ஒரு தப்பு பண்ணல. சைலன்ஸ், சைலன்ஸ். கோர்ட்ல வந்து இப்படி எல்லாம் சத்தம் போடக்கூடாது. அமைதியா உட்காருங்க. உங்களை கூப்பிட்டு விசாரிச்சா பதில் சொல்லுங்க. நீங்க போகலாம் சார். கான்ஸ்டபிள் தங்கமயில், கான்ஸ்டபிள் தங்கமயில், கான்ஸ்டபிள் தங்கமயில். சார், தங்கமயில், உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தியை கண்டாலே பிடிக்காதுன்னு சொல்றாங்களே, உண்மையா? இல்ல சார், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவர் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறது இன்னமும் பிடிக்கும். ஆனா அவரோட ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரி இருக்கே. அவர் மேல உங்களுக்கு விரோதம் இருக்கிறதா அவர் சொல்றாரு. அவர் என்னோட மேல் அதிகாரி சார். நான் அவருக்கு கீழே வேலை பார்க்கிற கான்ஸ்டபிள். இப்பதான் நான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். அவரை எதிர்த்தா அந்த வேலை நிலைக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எப்படி சார் நான் அவரோட விரோதமா இருக்க முடியும்? இதெல்லாம் அவரோட கற்பனை சார். இந்த கற்பனைக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. என் மனசாட்சிக்கு விரோதமா நான் என்னைக்குமே நடந்ததில்ல. நான் நேர்மையா தான் நடந்திருக்கேன். யாரு உண்மையான குற்றவாளியோ அவங்கள தான் நான் பிடிச்சிருக்கேன். இது எல்லாமே நீங்க எழுதுற கதை தானே மயிலு? அந்த கதையில உங்களை ஹீரோயினாவும்
வெற்றிய வில்லனாவும் காட்டிருக்கீங்க. ஆனா உண்மை என்னங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். சரி, இப்ப திருவிழா விஷயத்துக்கு வருவோம். எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். லேடி கான்ஸ்டபிள் கிட்ட செயின் ஸ்நாச்சிங் கும்பல் செயின் அடிச்சாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? மணிமேகலை அக்கா அந்த கும்பலோட போராடுறத நாங்க பாத்துட்டோம் சார். அவங்க எல்லாரையுமே பிடிக்கிறதுக்காக நாங்க ஓடினோம். மத்தவங்க எல்லாருமே தப்பிச்சு ஓடிட்டாங்க. நான் இவன் ஒருத்தனை மட்டும் தான் விரட்டி பிடிச்சேன். சோ நீங்க முதல்ல துரத்தினாலும் கடைசியா பிடிச்சாலும் ஒரே ஆளா? ஆமா சார். இல்ல, நீங்க அவனை துரத்திட்டு போனப்ப கூட்டத்துல 2-3 நிமிஷம் அவனை மிஸ் பண்ணிட்டீங்க. அவன மாதிரியே வேஷத்துல இருந்ததால வெற்றியை இழுத்துட்டு வந்துட்டீங்க. இல்ல சார், வெற்றியை காப்பாத்துறதுக்காக இது நீங்க உருவாக்குன கதை.